வணக்கம். நான் உங்கள் ஷேக் தாவூத். வாழ்க்கையில் விடாமுயற்சி ஒரு மனிதனை உயர்த்தும் என்பதற்கான உதாரணம் சில்வஸ்டர் ஸ்டாலின் அவர்களுடைய வாழ்க்கை. 1975 கடுமையான பொருளாதார நெருக்கடியில் கையில் $106 மட்டுமே வைத்துக்கொண்டு சிரமப்பட்டு கொண்டிருந்த சூழலில் தன்னுடைய நாயை $50 விற்று விடுகிறார். குத்துச்சண்டை போட்டியை காணக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அந்த போட்டியில் உலக சாம்பியன் முகமது அலியை மிக கடுமையாக 15 ரவுண்டுகள் சமாளித்து சக் வெப்னர் வெற்றி பெறுகிறார். இது நம்முடைய சில்வஸ்டர் ஸ்டாலினுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தருகிறது. அடுத்த 86 மணி நேரம் ஊனின்றி உறக்கமின்றி அவர் எழுதிய கதை ராக்கி. அந்த கதையை தயாரிப்பாளர்களிடம் கூறிய பொழுது யாரும் அதை தயாரிப்பதற்கு தயாராக இல்லை. மீண்டும் முயற்சி செய்கின்றார். ஆனால் கடைசி வரை சில்வஸ்டர் ஸ்டாலின் அந்த படத்தை தான் நடிக்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறார். 2 தயாரிப்பாளர்கள் அதற்கு ஒற்றுக்கொள்கிறார்கள். அவரை கதாநாயகனாக நியமித்து ராக்கி என்ற படம் 1976 வெளிவருகிறது. 10 அகாடமி விருதுகளுக்கு பரிந்துரைக்கப்படுகிறது. உலகில் மிக அதிகமான வசூலை பெற்ற ஒரு படமாக ராக்கி திகழ்ந்தது. தன்னுடைய உயரத்தை தான் நிர்ணயிக்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்ததன் காரணமாக இதில் வெற்றி பெறக்கூடிய அற்புதமான வாய்ப்பை அவர் பெற்றார். தன்னுடைய வருமானத்தில் அவர் செய்த முதல் வேலை $50 விற்ற நாயை $1500 கொடுத்து திரும்ப பெற்று தன் வீட்டிற்கு அழைத்து வந்ததுதான். எந்த செயலையையும் முடிக்க வேண்டும் என்ற உன்னத்தோடு செயல்பட்டோம் என்று சொன்னால் அது நிச்சயமாக செயல்படும். வாழ்த்துக்கள்.